பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீசஸ் த கிரேஷியஸ் ஒன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவராக இருக்கிறார் அல்லது கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். இதற்காக நம்ம 2 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 4:22. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இன்னொரு பகுதியை நான் வாசிக்கிறேன். யோவான் 1:14-17. நான் எல்லாவற்றையும் நான் வாசிக்கலாம். நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். வசனம் 17. யோவான் 1:17. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் கிருபை, கிரேஸ். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜெபத்துல ஆண்டவரே என்னை கிருபையினால என்னை தாங்குங்க, கிருபையினால என்னை முடிசூட்டுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். உடைய கிருபைக்காக நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தை கிருபை என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆங்கிலத்துல இப்படியாக நம்ம பார்க்கிறோம், அன்மெரிட்டட் ஃபேவர். அன்மெரிட்டட் ஃபேவர் அல்லது அன்டிசர்வ்ட் ஃபேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா தகுதியற்ற தயவு அல்லது தகுதியற்ற ஒரு உதவி. கரெக்டான வேர்டு பார்த்தா தகுதியற்ற ஒரு தயவு. கிரேக்க மொழியில அந்த வார்த்தைக்கு, கிருபை என்கிற வார்த்தைக்கு கேரிஸ் அப்படின்னு அந்த பெயர், அதுக்கு அர்த்தம், அந்த பெயர் கேரிஸ் அப்படின்னா அதற்கு இன்னொன்னு கேரிஸ் அப்படின்னா எதற்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த வேர்டை எதற்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா merciful kindness, one who deserved punishment. ஆனா அதாவது அது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தர் அதாவது பனிஷ்மெண்ட்டை தான் அவருக்கு கிடைக்கணும், சரிங்களா? தண்டனை ஒருத்தர் எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டிய இடத்துல தண்டனை கிடைக்காமல் அந்த இடத்துல எனக்கு தயவு கிடைக்கிறது. புரியுதுங்களா? அன்மெரிட்டட் ஃபேவர் என்று சொன்னால் எனக்கு தண்டனை கிடைக்கணும், ஒரு காரியத்திற்காக தண்டனை கிடைக்கணும், ஆனா தண்டனை கிடைக்காமல் எனக்கு தயவு கிடைக்கிறது. அதனாலதான் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னா, நம் செய்த பாவங்களுக்கு நாம் தண்டனை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் நமக்கு தயவை காட்டினார், தயவை பாராட்டுகிறார் என்று சொல்லி அர்த்தம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 2:52 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் இல்லையா? இயேசுவானவர் ஞானத்திலும் வார்த்தையிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் சிறு வயதுல வளருகிற பொழுது இந்த பூமியில அவர் 100% மனுஷனாகவும் இருந்தார், 100% அவர் தேவனாகவும் இருந்தார். அதனால மனுஷனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவருக்கும் தேவைப்பட்டது. ஞானமாக இருக்கலாம், தேவனுடைய தயவாக இருக்கலாம், அல்லது மனுஷனுடைய தயவாக இருக்கலாம், அல்லது வளர்ச்சியாக இருக்கலாம். வளர்த்தி எல்லாவற்றிலும் அவர் வளர்ந்தார் என்று சொல்லி, விருத்தி அடைந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Jesus grew in wisdom, stature, and in favor with God and in favor with man. ஏன்னா அவர் வளர்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய கிருபையினாலே அதிகமாய் விருத்தி அடைந்தார் இல்லையா? அவருடைய ஊழியத்திற்கு தேவனுடைய கிருபை தேவைப்பட்டதாக இருந்தது. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுதும் தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது. அற்புதங்களை நடப்பிக்கும் பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுடைய கிருபை தேவைப்பட்டது.
இப்ப நம்ம அந்த வாசித்த 2 பகுதியை நம்ம ஒரு சிறிது நேரம் தியானிக்கலாம். லூக்கா 4:22 நம்ம நம்ம அந்த அந்த வசனங்களை வாசிச்சோம் இல்லைங்களா? அந்த 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 பகுதியை நம்ம எடுத்து வைத்துக் கொள்ளலாம். லூக்கா 4 ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 2 பார்க்கிறோம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அந்த 40 நாளும் அவர் ஒன்றும் புசியாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 4 ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 13ஆம் வசனம், பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். நம்ம 2வது வசனத்துல பார்க்கிறோம், பிசாசினால் 40 நாள் சோதிக்கப்பட்டார் இல்லையா? 13ஆம் வசனம், பிசாசானவன் சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். 16ஆம் வசனம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இந்த 40 நாளும் அவர் சோதனை காலம் முடிந்த பிறகு அவர் பிறந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல போகிற பொழுது அது ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது. அந்த நாளிலே அந்த ஜெப ஆலயத்திலே அவர் பிரவேசித்து அவர் அந்த வேத வசனத்தை வாசிப்பதற்காக அவர் எழுந்து நிற்கிறார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்துல கொடுக்கப்பட்டது. சோ அவருடைய காலத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் இருந்தது. அவர் அந்த புஸ்தகத்தை விரித்த போது வசனம் 18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடர்களுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருக்கு இல்லைங்களா? அந்த வசனத்தை அவர் கண்டு 20வது வசனம் அதை வாசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல அந்த வேதத்தை வாசிக்கிறார். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரன் இடத்துல கொடுத்து உட்கார்ந்தார். வாசித்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. வசனம் 21 மற்றும் 22, அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. ஏன்னா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அது யாரை குறித்து போடப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த நாளிலே இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, அவர் இப்படி சொல்லும் பொழுது அவரை குறித்து எல்லாரும் என்ன சாட்சி சொல்றாங்க தெரியுமா? கிருபையுள்ள அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் பேச பேச அவர் வாசித்து முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு சில காரியங்களை அவர் பேச தொடங்குறார். இந்த காரியங்களை கேட்கும் பொழுது ஜனங்கள் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கிருபையுள்ள வார்த்தைகளாய் இருந்ததை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 14-17 வசனங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 நமக்கு ஒரு தெரிந்த பகுதி. யோவான் 1:14-17. யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது,
அந்த வார்த்தை யார் என்று சொல்லி நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 14ஆம் வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால் நிறைந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். 16ஆம் வசனம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இது எவ்வளவு உண்மை இல்ல? ஒரு நாள் கிருபை கிடையாது, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தேவைப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக ஏதாவது ஒண்ணு செஞ்சிடறோம், ஆண்டவருக்கு பிடிக்காதது ஏதாவது ஒண்ணு செஞ்சிடறோம். அதற்கு ஆண்டவர் நம்மை பனிஷ் பண்ணாம, நம்ம தண்டிக்காம, அதுக்கு பதிலா நமக்கு தயவை காட்டுறாரு இல்லையா? அதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு காலையில நீங்களும் நானும் இந்த நேரத்துல உயிரோடு கூட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சுவாசத்தோடு கூட ஜீவனோடு கூட அமர்ந்திருக்கிறோம். அதுதான் கிருபை. நேற்றைக்கு நம்ம எவ்வளவு ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம், வாயினால, கண்களினால, கரத்தினால, சிந்தையினால. ஆனாலும் இன்றைக்கு அதை எல்லாவற்றையும் அவர் நம்மை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கிருபையாய் தயவாய் இறங்கி இன்றைக்கு நம்மை ஜீவனோடு கூட அவர் வைத்திருக்கிறார். 17ஆவது வசனம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அவர்தான் சோர்ஸ், he is the source of the grace இல்லையா? அவர்தான் அவர் முக்கிய ஒரு மூல காரணமாக இருக்கிறார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய பாவத்தை நினைக்க நமக்கு எப்படி ரட்சிப்பு கிடைத்தது, நம்ம அது எல்லாருக்குமே தெரியும். நமக்கு எப்படி அந்த ரட்சிப்பு கிடைத்தது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நமக்கு விசுவாசம் இருந்தது ஒரு பக்கம், இவர்தான் உண்மையான தேவன் என்று சொல்லி நம்ம விசுவாசிச்சோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய கிருபையினால. அவர் நம்மளுடைய பாவத்தை மன்னித்தார், சிலுவையிலே மரித்தார், அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்தார் இல்லையா? அவருடைய கிருபையினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவனுடைய சுத்த கிருபையாக இருக்கிறது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, என்றைக்கோ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், அதற்கு தேவனுடைய கிருபை இருந்தது. ஆனால் எபிரெயர் 4:16 என்ன சொல்லுகிறது? நம்ம அதை வாசிக்கலாமா? ஒரு நிமிடம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வசனத்தை நான் உபவாச ஜெபத்துல நான் பகிர்ந்து கொண்டேன். எபிரெயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 மற்றும் 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இல்லையா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள்னா ஏதோ பிசிக்கல் வீக்னஸ் மாத்திரம் கிடையாது. முக்கியமா இந்த இடத்துல ஸ்பிரிச்சுவல் வீக்னஸை குறித்து, ஆவிக்குரிய பலவீனம் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இங்க பாருங்களேன், நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்து. ஏன்னா சோதனையின் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம்? பாவத்துல விழுந்துருவோம். நேத்து கூட பிசாசானவன் நம்ம சோதிச்சிருப்பான், நம்ம விழுந்து போயிருப்போம், மற்றவர்களை குறித்து குறை பேசியிருப்போம், எரிச்சல் பட்டிருப்போம், கோபப்பட்டிருப்போம், புறங்கூறி இருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம். ஆனா இந்த வேதம் வசனம் சொல்லுகிறது, நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்ய
கிருபையை அடையவும், ஏற்ற நேரத்துல அந்த கிருபையை அடைவதற்கு தைரியமாய் கிருபா சண்டையின் இடத்துல நம்ம சேர கடவோம். நேற்றைக்கு நம்ம பாவம் செய்திருந்தாலும், நேற்றுக்கு நம்ம சோதனையில விழுந்து நம்ம பாவத்துல விழுந்திருந்தாலும், இன்றைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமாக இரக்கத்தை பெறுவதற்கு, கிருபையை அடைவதற்கும் தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஏன்னா அவரும் நம்மை போல சோதிக்கப்பட்டிருக்கிறார். அதனுடைய வேதனை என்னன்னு தெரியும், அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால நிச்சயமாக நமக்கு அந்த உதவியை செய்வதற்கு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால ஒருவேளை நம்ம பயந்து கொண்டு, ஐயோ நேற்றைக்கு நான் இப்படி பண்ணிட்டேனே, இன்றைக்கு எனக்கு எப்படி இருக்கும், ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஃப்ரீயா போலாமா, பயம் இல்லாம போலான்னா நிச்சயமாக போக முடியும் பிரியமானவர்கள். சங்கீதம் 117 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. மனிதர்கள் நம்ம மேல காட்டுகிற தயவை விட பல மடங்கு அது பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 118 வசனம் 2 மற்றும் 3 பார்க்கிறோம், அவர் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவதாக அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. இன்று அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ராஜாவின் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஜான்சன் குடும்பத்தார் சொல்வார்களாக, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சகோதரி பேபி குடும்பத்தார் சொல்லுவார்களாக. பிகாஸ் we deserve the punishment, இல்லையா? நம்ம தண்டனை தான் நமக்கு இந்த நாளில நமக்கு கிடைச்சிருக்கணும். ஆனாலும் கூட he showed the unmerited favor. அவரு நமக்கு தயவை காட்டியிருக்கிறார், இந்த தயவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவர் நம்மை கிருபையினாலே முடிசூட்டி இருக்கிறார். இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்ட நாம் மற்றவர்களுக்கு அந்த கிருபையை அளிக்கிறோமா பிரியமானவர்களே? மற்றவர்களுக்கு அந்த கிருபையை நாம் அளிக்கிறோமா? அப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட கிருபையை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்ம குடும்பத்துல சமாதானம் தானே இருக்கணும். நம்ம குடும்பத்துல சண்டை இருக்கக்கூடாதே, நம்மளோட குடும்பத்துல புறங்கூறுதல் இருக்கக்கூடாதே, நம்ம குடும்பத்துல கோபம் இருக்கக்கூடாதே, எரிச்சல் இருக்கக்கூடாதே. ஆனால் நம்ம குடும்பத்துல என்ன இருக்கிறது தெரியுமா? பழிக்கு பழி வாங்குதல் இருக்கிறது. அந்த ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ எனக்கு ஒண்ணு செஞ்சுட்டு அதனால நான் திருப்பி செய்யறேன், நீ என்னை ஒரு வார்த்தை பேசிட்டு அதனால நான் உன்னை அந்த வார்த்தையை நான் பேசுறேன், நீ என்கிட்ட 2 நாள் பேசாம இருக்கிற, நானும் 2 நாள் பேசாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் இருக்கலாம். பழிக்கு பழி வாங்கி கொண்டே இருக்கலாம். அல்லது ஒரு சிலர் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அவங்க குற்றம் செஞ்சாலும் குற்றப்படுத்துறது, குற்றம் செய்யாவிட்டாலும் குற்றப்படுத்துகிறது. மனைவி கணவன் மீது குற்றப்படுத்துகிறது, கணவர் மனைவியை குற்றப்படுத்துகிறது, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை குற்றப்படுத்துறது, பெற்றோர்கள் பிள்ளையை குற்றப்படுத்துறது, பிள்ளைகள் பெற்றோரை குற்றப்படுத்துகிறது. இந்த குற்றப்படுத்துகிறதை நம்ம எப்ப விடுவோன்னே நமக்கு தெரியல. அது ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்படியே பிடிச்சுக்கிட்டே இருக்கு. மேக்னெட் மாதிரி அப்படியே ஒரு காந்த சக்தி போல நம்மளை பிடிச்சு கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் அது விரும்புகிறது கிடையாது. ஏன்னா நம்ம குற்றப்படுத்துதல் இருக்கும் பொழுது அந்த இடத்துல கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், கெட்ட வார்த்தைகள் இருக்கும், பழி போடுதல் இருக்கும். நீ 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 நீன்னு சொல்லி பழி போடுறது இருந்துகிட்டே இருக்கும் பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நான் என்கிற அந்த பெருமை, அந்த அகம்பாவம் இருக்கும் பொழுது நம்ம மன்னிக்கிற அந்த குணம் அல்லது தயவு இருக்கவே இருக்காது. நம்ம எல்லாருமே
வெளியில ரொம்ப நல்லவர்களா நடிச்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவங்களிடத்துல சக விசுவாசிகள்கிட்ட பேசும் பொழுது நார்மலா பேசுறோம். தேவன் அதை கண்டு துக்கப்படுவார் பிரியமானவர்களே. ஏனென்று சொன்னால் அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். லூக்கா 4:22 நம்ம பார்த்தோம். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள், நற்சாட்சி சொன்னார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மை குறித்து நற்சாட்சி சொல்ல முடியுமா? நம்மளுடைய கணவர் நம்மை குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியும்? மனைவிமார்கள் கணவனை குறித்து ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடியும்? கிருபையின் வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பிறக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். திருச்சபைக்கு வருகிற பொழுது ஒரு பெரிய மாஸ்க், சின்ன மாஸ்க் எல்லாம் இது மட்டும்தான் கவர் பண்ணும் இல்லையா? நம்ம கொரோனா டைம்ல மூக்க மட்டும்தான் கவர் பண்ற மாதிரி ஒரு மாஸ்க் அணிஞ்சிருந்தோம். ஆனா திருச்சபைக்கு வரும் பொழுது உடம்பு ஃபுல்லா மறைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க போட்டுட்டு தான் வருகிறோம். எல்லாரும் தான். ஆனால் வீட்டுக்கு போனாதான் தெரியும். வீட்டுக்கு கூட போக வேண்டாம். பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, திருச்சபையை விட்டு வெளியே வரும் பொழுதே ஒரு சில நேரம் அது அப்படியே மாஸ்கம் ஃபுல்லா உரிச்சு போட்டுருவோம், ஃபுல்லா கழட்டி போட்டுருவோம். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில நமக்கு கிருபையாய் கிருபையாய், கிருபை என்று சொன்னால் என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பிரியமானவர்களே. அவர் நேற்றைக்கு நம்ம செய்த தப்பை பெரிதா எடுக்கல. அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஜீவ வார்த்தையை கேட்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதே கிருபையை இன்றைக்கு மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்போமா? மற்றவர்களுக்காக வாழ வேண்டாம் பிரியமானவர்களே. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு தயவை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. மற்றதையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். மற்றவர்களை ரிவெஞ்ச் பண்றது, அந்த அந்த காரியங்களை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்ளுவார். இந்த நாள் முழுவதும் அவருடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, அதே கிருபையை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க முற்படுவோம் பிரியமானவர்களே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. பிரியமானவர்களே, நாம் கேட்ட வண்ணமாக இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் தேவன் நம் மீது கிருபையாக இருக்கிறார். நல்லதே போல நாமும் இந்த கிருபையை மற்றவர்களுக்கு அளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு என்னென்று சொன்னால், நம்முடைய விசுவாசத்துல 3 காரியங்கள் நமக்கு தெரியும். ஒன்று நீதி, இன்னொன்று இரக்கம், இன்னொன்று கிருபை. நீதி என்றால் பாவத்திற்கு தகுந்த சம்பளம், பாவத்திற்கு தகுந்த பலன் என்னது? மரணம். ஆண்டவர் அதை தர முடியும், என்னால் அவர் நீதிமான், நம்மை நீதிமான்களாக எதிர்பார்க்கிறார். அடுத்த காரியம் இரக்கம். இரக்கம் என்றால் என்ன சொன்னா, ஆங்கிலத்துல மர்சின்னு சொல்லுவாங்க. இரக்கம் என்றால் என்ன? அந்த பாவத்திற்கு தகுந்த தண்டனையை தராமல் அப்படியே இருப்பது. பாவத்திற்கு தேவையான தண்டனையை தராமல் அல்லது மரணத்தை தராமல் அப்படியே விட்டு விடுவது, அது இரக்கம். கிருபை என்றால் அடுத்த ஒரு காரியம். அந்த பாவம் செய்தவர்களுக்கு மரணத்தை தண்டனையாக தர வேண்டும், ஆனால் மரணத்தை தராதவர்களுக்கு ஜீவனை தருவது, ஜீவனை அபரிமிதமாக தருவது, நித்திய ஜீவனை தருவது. அந்த பாவத்திற்கும் அந்த தவறுக்கும் அந்த அக்கிரமத்திற்கும் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படியே தலைகீழா இருக்கு. இவ்வளவு அக்கிரமமானவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா? அதுதான் கிருபை.
ஆண்டவர் நம்ம மேல நீதியா இருந்திருக்க முடியும். ஆண்டவர் நம்ம மேல் நீதியா இருந்திருந்தால் நாம் மரித்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டார். இரக்கம் மாத்திரமல்ல, கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். இந்த நாளில நாம் கேட்ட வண்ணமாக கிருபை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தருணத்திலும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இன்று வருகிற கேள்வி, நம் மூலமாக இந்த கிருபை யாருக்கு செல்ல வேண்டும்? நாம் யார் மீது கிருபையாக இருக்க வேண்டும்? நம்ம குடும்பத்துல யாருக்கு இந்த கிருபை தேவைப்படும்? அவங்க நல்லவங்கன்றனால அவங்களுக்கு நம்ம கிருபை அளிக்கல. அவங்க கெட்டவங்க, அவங்க தப்பு பண்றாங்க, திரும்ப 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 தப்பு பண்றாங்க. ஆனாலும் நான் அமைதியா இருக்கிறேன், ஏன்னா நான் கிருபையை பெற்று கொண்டிருக்கிறேன். அந்த கிருபையை நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நம் மீது கிருபையாக இருக்கிறார். நம் மூலமாக மற்றவர்கள் மீது அந்த கிருபை பாய்வதற்கு, அந்த கிருபை தொடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். கிருபையின் பாத்திரங்களாக இருப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? யோசித்து பார்க்கலாம். நாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து செபிக்கலாம். செபிப்போம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் ரூபமாய் இருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இந்த கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருந்தாலும், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு தருணத்திலும் பெற்றுக்கொண்டிருந்தாலும், நாங்கள் அதை ஆண்டவரே அசட்டை பண்ணி விட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அதை குறித்து கவனமா இல்லாதபடிக்கு, ஏதோ இது எங்களுக்கு எல்லாம் கிடைத்திருக்க, நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள், அதனாலதான் இந்த ஜீவன் இருக்கு, இந்த குடும்பம் இருக்கு, இந்த வேலை இருக்கு, இந்த படிப்பு இருக்குன்னு சொல்லி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்படி தவறான காரியங்களுக்கு எங்களை மன்னியுங்க. அது மாத்திரமல்ல, உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொண்டாலும் மற்றவர்களுக்கு உம்முடைய கிருபையை தராதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே அதை எங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு தராதபடிக்கு சுயநலவாதிகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்ததாமே இந்த நாளில ஆண்டவரே அந்த 2 பாவங்களுக்கும் எங்களை மன்னியுங்க. கிருபை குறித்த அசட்டைத்தனமும், கிருபை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக தராமல் இருக்கிற அந்த சுயநலத்தையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னியும். இந்த நாளில் இருந்து ஆண்டவரே, இந்த கிருபையை நாங்கள் உணர்ந்தவர்களாக, கிருபையை உணர்ந்த அந்த காரியங்களை ஆண்டவரே மற்றவர்களுக்கு தருகிறவர்களாக மாற்ற வேண்டுமாய் கூட கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இது கடினமான காரியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏன்னா எங்களுடைய மாம்சீகம் ஆண்டவரே, மனுஷ சுபாவம் ஆண்டவரே, அதை எங்களை தடை செய்கிறது. நாங்கள் ஆண்டவரை இயற்கையாக மனுஷீகமாக கோபப்பட்டு எரிச்சல் பட்டு புறங்கூறி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களை கிருபையாக மன்னியுங்க. இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் உடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, உண்மையாக உணர்ந்தவர்களாக, இந்த கிருபையை மற்றவர்களுக்கு தருவதற்காக எல்லா விதங்களிலும் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைந்து போன பாண்டங்கள், நாங்கள் ஆண்டவரே பலவீனமான பாண்டங்கள். ஆண்டவரே, உடைய கிருபையினால நீ தாங்கி கொண்டிருக்கிறீர். இந்த கிருபை இந்த உடைந்த பாண்டங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு, இந்த பலவீனமான பாண்டங்கள் மூலமாக யாருக்கெல்லாம் இந்த கிருபை இன்று தேவைப்படுகிறதோ, வருகிற நாட்கள்ல தேவைப்படுகிறதோ, ஒவ்வொருவரையும் இந்த கிருபை தொடும்படியாக, எங்கள் மூலமாக தொடும்படியாக, நாங்கள் கிருபையுள்ளவர்களாக மாறும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில கிருபையுள்ளவராக இருந்து, நாங்களும் மற்றவர்களுக்கு கிருபையுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதி கனம் மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.